அடுத்த வினாவை பாருங்கள். பொருத்தமான முடிக்கும் சொல்லை தெரிவு செய்து எழுதுக. பொருத்தமான முடிக்கும் சொல். முடிக்கும் சொல் எது என்பதை கண்டுபிடிக்க போறோம். பாருங்கள், இங்க முடிக்கும் சொற்கள் தரப்பட்டுள்ளன. மீனவன் கடலில் மீன் பறித்தான் பிடித்தான். மீனை பறிச்செடுக்கிறதா கடல்ல இல்ல, மரத்துல இருந்துதான் ஒரு பொருளை பறித்தெடுப்பார்கள். அப்ப பிடித்தான் எது சரியான விடை? பிடித்தான். அப்ப பிடித்தான நீங்க இங்க எழுதணும். பிடித்தான். தமிழ்மதி அழகான ஓவியத்தை வரைந்தாள் கேட்டாள். ஓவியத்தை கேட்கலாமா வரையலாமா? வரைந்தாள். அப்ப சரியான விடை வரைந்தாள். சிறுவன் இனிமையான பாடல்களை பார்ப்பான் பாடினான். சிறுவன் இனிமையான பாடல்களை பாடினான் என்பதுதான் சரியான விடை. பாடினான். நேற்று அமலா அழகாக நடனம் ஆடினாள் ஆடுவாள். நேற்று என்று சொல்லிக்க கண்டிப்பா தெரியும் உங்களுக்கு, அது இறந்த காலம். ஆடினாள் எது வரும் விடை? ஆடினாள். ஆடினாள். அடுத்தது பாருங்கள். அம்மா சுவையான உணவுகளை சமைத்தார் சமைத்தான். சமைத்தான் என்று சொன்னால் எழுவாய் அங்க ஆண் பாலா இருக்கும். சமைத்தார். அம்மாவை என்ன சொல்லுவோம்? சமைத்தார். ரைட், ஓகே. பிள்ளைகளே பாருங்கள், இன்று பரீட்சைக்கு நாட்கள் கிட்ட வந்துவிட்டது. இன்னும் ஒரு சில பேப்பர்களை பார்த்து கொள்ளலாம். வேறுபட்ட சொல்லின் கீழ் கோடிடுக. வேறுபட்ட சொல்லின் கீழ் கோடிடுக. அவதானியங்கள், இதுல தரப்பட்ட சொற்கள்ல ஒரு சொல் வித்தியாசமாக உள்ளது. அதை நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். கிளை, வேர், இலை, சிங்கம். பாருங்கள், கிளை மரம் சம்பந்தப்பட்டது, வேர் மரம் சம்பந்தப்பட்டது, இலை மரம் சம்பந்தப்பட்டது. இவ்வளவும் தாவரங்கள் சம்பந்தப்பட்டது. சிங்கம் அது ஒரு மிருகம். இதுதான் வேறுபட்டிருக்கிறது. அப்ப இதன் கீழ் கோடு போடுங்கள். மகிழ்ச்சி, துன்பம், இன்பம், களிப்பு. அவதானியங்கள், மகிழ்ச்சி என்றது ஒரு சந்தோஷத்தை குறிக்கிறது. துன்பம் அதற்கு எதிரான ஒரு துக்க நிகழ்வை குறிக்கிறது. இன்பம் மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் தான். களிப்பு, மகிழ்ச்சி, இன்பம், களிப்பு எல்லாம் ஒரு டீம் சொற்கள். அப்ப இதுல வித்தியாசமா உள்ளது துன்பம். மீன், சூரியன், நட்சத்திரம், சந்திரன். அவதானியங்கள், சூரியன், மீன் எங்க வாழ்றது? கடல்ல. சூரியன் வானத்துல, நட்சத்திரம் வானத்துல, சந்திரன் வானத்துல. இவையெல்லாம் வானவெளியில இருப்பவை. மீன் கடலில் வாழ்வது. அப்ப இது மட்டுமே வித்தியாசமாக உள்ளது. அவதானியங்கள், சிங்கம், கரடி, கோழி, யானை. சிங்கம், கரடி மிருகங்கள், கோழி பறவை, யானை மிருகம். மூன்றும் மிருகங்கள், இது மட்டும்தான் பறவை, கோழி. கதிரை, மேசை, அலுமாரி, புத்தகம். கதிரை, மேசை, அலுமாரி இவை யாவும் என்னவா உங்களுக்கு தெரிகிறது? தளபாடங்கள். என்ன? தளபாடங்கள். புத்தகம் தான் இதுல வித்தியாசமாக உள்ளது. புத்தகம் என்ன? படிப்பதற்கு பயன்படுத்துவது. இவையெல்லாம் தளபாடம். பின்வரும் சொற்களின் திணையினை எழுதுவோம். உங்களுக்கு தெரியும் திணைகள், உயர்திணை, அகரிணை என்று 2 வகையான திணைகள் உள்ளன. கண்டுபிடியுங்கள். விமானம் என்ன திணை? அகிரிணை. அகிரிணை. சங்கு அகிரிணை. சங்கு உயர்திணை இல்ல, சாதாரண அகிரிணை. மனைவி உயர்திணை. வண்டுகள் அகிரிணை. வியாபாரி இது என்ன திணை? உயர்திணை. மக்கள்
மக்கள் உயர்திணை. பகுத்தறிவுடைய எல்லாமே உயர்திணைக்குரியவை. கட்டடங்கள் அஃறிணை. அவை மக்கள் நிறைந்த அவை. கொமனா இது அவை என்றது அஃறிணை. இப்ப பெரியோர் நிறைந்த அவை என்று போட்டிருந்தால் அது உயர்திணைக்குள்ள வரும். இது தனியா அவை என்று சொன்னால் பன்மையான உள்ள அகரணை சொற்களைத்தான் அவை என்று சொல்லுவோம். ஓகே, அவதானியங்கள். சரியான விடையினை தெரிவு செய்து எழுதுக. சரியான விடையினை தெரிவு செய்து எழுதுக. எங்களுக்கு ஏதோ ஒரு விடயங்கள் இதுக்குள்ள தரப்பட்டுள்ளது. இதற்கான விடைகளை நாங்கள் இதுக்குள்ள தரப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் கவனிப்போம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழில் பெயர். பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லி உங்களுக்கு பெயர் சொற்களை 6 வகையாக பிரித்தது தெரியும். பொருட்கள் சம்பந்தப்பட்டதை பொருள், இடம் சம்பந்தப்பட்டதை இடப்பெயர், காலம் சம்பந்தப்பட்டதை காலப்பெயர், சினை சம்பந்தப்பட்டதை சினைப்பெயர், குணம் சம்பந்தப்பட்டது குணப்பெயர், தொழில் சம்பந்தப்பட்டது தொழில் பெயர். இவை அனைத்தையும் இப்ப நாங்கள் கண்டுபிடிக்க போறோம். எது தொழில் பெயருக்குள்ள வரப்போற கூட்டம், எது குணப்பெயருக்குள்ள வரப்போற கூட்டம் என்பதை நான் கண்டுபிடிக்க போறோம். பாருங்கள், கை, கண், வேர், கிளை. இப்ப மரத்தின் உடம்பின் பகுதி தான் இது. கை, கண் எல்லாம் என்னங்கிற உடம்பில் இருக்கிற சினைகள், பகுதிகள் சொல்லுவோம். மரத்தில இருக்கிற பகுதிகள் தான் வேர், கிளை எல்லாம். அப்ப இவை எல்லாத்தையும் எதுக்குள்ள சொல்லுவோம்? சினை பெயர். என்னோட சொல்லுவோம்? சினை, சினை பெயர். அடுத்தது பாருங்கள், இனிப்பு, கருமை, சதுரம். இனிப்பு என்ன? அந்த பொருளின் குணம். கருமை என்ன? அந்த பொருளின் குணம். சதுரம் சதுரமாக இருக்கிறதால அதுக்கு சதுரம். அப்ப இதை என்ன? குணப்பண்புகள். என்ன இது? குணங்கள். அப்ப இதை என்னோட சொல்லுவோம்? குணப்பெயர். பெருசா வளர்ந்ததுக்கு பிறகு அதுக்கு பண்பு பெயர் என்ற சொல்லும் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்ப மட்டும் குணப்பெயர் என்று தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. குணப்பெயர். மாலை, மாலை பொழுது. கழுத்துல போடுற மாலை இல்ல, மாலை பொழுது, மாலை. சித்திரை ஒரு மாதம், ஒரு காலத்தை குறிக்குது எங்களுக்கு. புதன் அதுவும் ஒரு காலத்தை குறிக்குது. மாலையும் ஒரு பொழுது, காலத்தை, எங்களுக்கு நேரத்தை குறிப்பது. மாலை, சித்திரை, புதன் எல்லாம் எதற்குள்ள வரும்? கால பெயர். என்ன பெயர்? காலம். காலத்தை குறிக்கும் தொகுதிக்குள்ள வரும் கால பெயர். அவதானியங்கள். யாழ்ப்பாணம், இலங்கை, நூலகம். யாழ்ப்பாணம் என்ன? ஒரு இடம். இலங்கை ஒரு இடம். நூலகம் ஒரு இடம். அப்ப இவை அனைத்தும் எதற்குள்ள வரும்? இடப்பெயர். இடப்பெயர். அவதானியங்கள். கப்பல், சிங்கம், கமலன். கப்பலுக்கு, கப்பல் என்ற பொருளுக்கு கப்பல். சிங்கம் சிங்கம், கமலன் கமலன், ஒரு ஆளின். அப்ப இவையெல்லாம் அந்த பொருள்களுக்குரிய வைக்கப்பட்ட பெயர். அப்ப இவற்றுக்கு என்ன பெயர்? பொருட்பெயர். என்ன பெயர்? பொருள் பெயர். அந்த பொருளுக்கு அந்த பெயர் பொருட்பெயர். அவதானியங்கள். படித்தல், விளையாடுதல், ஓடுதல். படித்தல் என்ன? ஒரு செயல்பாடு. படிக்கிற தொழில் நடந்து கொண்டிருக்கு. விளையாடுதல், விளையாடுற விஷயம் நடந்து கொண்டிருக்கு, நிகழ்ந்து கொண்டிருக்கு. வினை ஓடுதல், ஓட்டம் நடந்து கொண்டிருக்கு. இவையெல்லாம் ஒரு தொழிலை குறித்த விடயங்கள். என்ன தொழில்? வினை சொற்கள் அனைத்துமே ஒரு தொழிலை குறித்து இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அமைச்சு கொள்ளுங்கள். இது தொழில் பெயர். படித்தல், விளையாடுதல், ஓடுதல் என்பன தொழிற்பெயர். ஓகே. பின்வரும் சந்தர்ப்பங்களில், அடுத்த வினாவை பாருங்கள். பின்வரும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் மன வெளிப்பாட்டை தெரிவு செய்வது கோடிடுக. எங்கட உணர்வுகளை எப்படி நாங்க வெளிப்படுத்துறோம் என்பதை நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். பரீட்சை மூலம், பரீட்சை தாள் மூலம் அந்த உணர்வுகளின் வெளிப்பாட்டை பார்க்க போறோம். பின்வரும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் மன வெளிப்பாடுங்கிற மனத்தில் இருக்கிற வெளிப்பாட்டு தன்மை எப்படி இருக்கு தெரிவு செய்து கோடிடுக. காலில் முள் குத்தும் போது, காலில் முள் குத்தும் போது சிரிப்பு, அழுகை. ஐயோ, காலில் முள்ளு குத்திட்டு தானே சிரிப்போமா? இல்ல, அது ஒரு வெளியான விடயம். என்ன? குத்தின உடனே சிறப்புக்குள்ளால குத்தி இருக்கும், அழுகதான் வரும்.
அப்ப என்ன வெளிப்படுத்தும் எங்களோட உணர்வு? அழுகை. அப்பா புதுச்சட்டை வாங்கி தரும்போது, திடீரென அப்பா எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா, ஒரு கிஃப்டா எங்களுக்கு ஒரு புது சட்டை வாங்கி கொண்டு வந்தா உடனே என்ன செய்வீங்க? துள்ளி குதிச்சு மகிழ்ச்சி அடைவீர்கள். துன்பம் ஏற்படுமா? மகிழ்ச்சி ஏற்படுமா? மகிழ்ச்சி. அப்ப இதுக்குள்ள துன்பம் வராது. நண்பர்களுடன் நகைச்சுவையாக பேசும்போது, நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோட நல்லா ஃபன்னா கதைச்சு ஜோக் அடிச்சு எல்லாம் நகைச்சுவையாக கதைச்சு கொண்டிருக்கும் போது என்ன வரும்? வியப்பு, ஆச்சரியம் வருமா? சிரிப்பு வருமா? சிரிப்பு தான் வரும். அப்ப சிரிப்பு. சரியான துல்லியமான உணர்வுகளை தெரிஞ்சு கொள்ளுங்கள். மிகவும் அழகான ஓவியத்தை பார்க்கும் போது, ஒரு சூப்பரான ஒரு ஓவியத்தை ஒரு ஆள் வரைஞ்சு அந்த சுவரில் அதை பார்க்க எங்களுக்கு என்ன வரும்? ஆச்சரியம். என்ன வரும்? ஆச்சரியம், வியப்பு. ஆச்சரியம், வியப்பு. அவதானியங்கள். மிகவும் அழகான ஓவியத்தை பார்க்கும் போது, மிகவும் அழகான ஓவியத்தை பார்க்கும் போது, மிகவும் ஒரு அழகான மிகவும் ஒரு வியப்பான ஒரு அழகான ஓவியம் என்ற பாக்கியக்குள்ள எங்களுக்கு என்ன ஏற்படும்? வியப்பு ஏற்படும். என்னப்பா இப்படி சூப்பரா வரைஞ்சிருக்கிறாங்களே, அழகாக கீறப்பட்டிருக்கிறது என்பது ஒரு வியப்பு ஏற்படும். என்ன ஏற்படும்? வியப்பு ஏற்படும். வியப்பு. கிட்டத்தட்ட வியப்பும் ஆச்சரியமும் ஒரு மிகவும் ஒரு உற்ற சொற்கள் தான். ஆனா இது திடீரென்று ஏற்படுகிறது தான் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் என்று சொல்லுவோம். இது வியப்பு நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து அவதானித்து அதின நெளிவு சுழிவுகள், அதின திறமை, அழகு, உணர்ச்சிகளை பார்த்து அடைகிறது வியப்பு அடைகிறது. ஆச்சரியம் இன்னொன்று திடீரென சடன்லியா ஏற்படுகிறது. அடுத்ததை பாருங்கள். செய்யாத தவறினை. என்ன தவறு? செய்யாத தவறினை செய்ததாக கூறும் போது ஏற்படுவது கோபம், மகிழ்ச்சி. அவதானியங்கள். வீட்டுல 10 ரூபா காசை காணில, மேசையில இருந்த 10 ரூபா காசை அம்மா ஏதோ வச்சவா காணில. அம்மா உடனே கேட்கிற, நீ எடுத்தனியா? நீ தான் எடுத்துட்டாய் என்று சொன்னால் உங்களுக்கு நீங்க உண்மையிலே எடுக்கல. நீங்க எடுக்கல. ஆனா அந்த 10 ரூபா காசை அம்மா எடுத்துட்டான்னு சொல்லி என்ன குற்றவாளியாக்கும் போது உங்களுக்கு என்ன ஏற்படும்? சரியான கோபம் தான் ஏற்படும். மகிழ்ச்சி ஏற்படுமா? இல்லை. எடுத்திருந்தா மகிழ்ச்சி ஏற்படும். அம்மா நான் தான் எடுத்துறான்னு சொல்லுவோம். ஆனா எடுக்காம செய்யாத குற்றத்துக்கு குற்றம் சுமத்தப்படும் போது என்ன ஏற்படும்? சரியான கோபம் தான் ஏற்படும். ஓகே. கோபம்.